வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று நவம்பர் 16 ஐப்பசி 30. வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரு தாழ்வு நிலைகள், ஒரு தீவிர நிகழ்வு என்ற நிலையில் 3 சுற்றுகளாக மழை வாய்ப்புகள் தமிழகத்திற்கு இருக்கும் நிலையில் இன்றைய வானிலை அமைவுடனான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. தற்போதைய நிலையில் தென்னிலங்கை ஒட்டி நீடிக்கக்கூடிய அந்த குறைவழுத்த நிலை சற்றே வடமேற்கில் தென்னிலங்கை சார்ந்து நீடிக்கிறது. மேலும் இதனுடைய சுழற்சியினுடைய வேகமும் சற்று வலுப்பெற்றிருக்கிறது. விளைவாக காற்று குவிதல் வலுவடைந்திருக்கிறது. கிழக்கு திசையிலிருந்து காற்று குவிதல் கடலோர டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் நோக்கி காற்று குவிதல் மேம்பட்டு வருகிறது. மழைப்பொழிவும் படிப்படியாக வலுப்பெறத் தொடங்கி இருக்கிறது. மேலும் அடுத்த கட்டத்தில் இதனுடைய நகர்வுகள் தென் கடைகோடி மாவட்டங்கள் வரை, நெல்லை குமரி மாவட்டங்கள் வரை, கடலோர தென் மாவட்டங்கள் வரை இந்த காற்று குவிதல் வலுவடையவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் இன்று அதிகாலை நள்ளிரவுக்கு பிந்தைய அதிகாலை தொடங்கி கடலோர டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. ஒரு சில வடகடலோர மாவட்டங்களிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழைப்பொழிவு தொடர்கிறது. இந்த நிலையில் இன்று மழை வாய்ப்புகளாக இன்று காலை முதல் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் இன்று காலை முதலே தற்போது ஆங்காங்கே நீடிக்கக்கூடிய மழைப்பொழிவு தொடரும். காரைக்கால் பகுதிகளுக்கும் இந்த மழை வாய்ப்புகள் தொடரும். இன்று முற்பகல் வாக்கில் இந்த மழை வாய்ப்புகள் சற்று விரிவடையும். வடகடலோரம் நோக்கி விரிவடையும், தென் கடலோரம் நோக்கி விரிவடையும். முற்பகல் மழை வாய்ப்புகளாக, அதாவது இன்று 12 மணி வரையிலான மழை வாய்ப்புகளாக நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், பாண்டிச்சேரி பகுதிகள் வரை மழைப்பொழிவு இன்று முற்பகல் வாக்கில் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே வலுவடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதேபோல தெற்கில் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளுக்கும் இந்த முற்பகல் வாக்கிலேயே மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் அநேக டெல்டா மாவட்டங்கள், அநேக வடகடலோர மாவட்டங்கள், சென்னை திருவள்ளூர் வரையிலான அநேக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர பகுதிகள், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் வரையிலான கடலோர பகுதிகள், நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களை பொறுத்தவரை சற்று உள்பகுதிகளிலும் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் வலுவடையலாம். அதேபோல தூத்துக்குடி மாவட்டத்திலும் கடலோர பகுதிகள் சார்ந்த உள்பகுதிகளிலும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் கடலோர பகுதிகள் சார்ந்த உள்பகுதிகளிலும் இன்றைய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மாலை, இரவு, நள்ளிரவு வரை இந்த மழை வாய்ப்புகள் தொடரக்கூடும். அதாவது அறிவிக்கப்பட்ட இந்த இடங்களில் நள்ளிரவுக்கு பிந்தைய நாளைய நிலையில், அதாவது நாளை அதிகாலை முதல் அநேக வடகடலோர மாவட்டங்கள் சார்ந்த உள்பகுதிகளிலும் உள் மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாது தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கும் மழை பரவலாக நாளை அதிகாலை காலை முதல் பரவலாக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதேபோல தென் கடலோர மாவட்டங்களில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, நெல்லை, குமரி மாவட்டங்களுக்கும் மழை பரவலாக வாய்ப்புகள் இருக்கின்றன. மத்திய மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை, அதாவது கரூர், நாமக்கல், கோவை, ஈரோடு, இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழை வாய்ப்புகளாக நாளைய தினம் மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. தெற்கு உள் மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மத்திய மேற்கு பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மத்திய கிழக்கு பகுதிகள் இங்கெல்லாம் கூட நாளைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல மதுரை, சிவகங்கை மாவட்டத்திலும் ஆங்காங்கே நாளைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை அநேக வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஒரு தொடர்மழையாக அமையக்கூடும். இது 17ஆம் தேதி மழை வாய்ப்புகளாக நாம் எதிர்பார்க்கின்றோம். 18ஆம் தேதி
இந்த மழை வாய்ப்புகள் நாம் ஏற்கனவே நேற்றைய விளக்கத்தில் தெரிவித்தபடி குமரி கடல் சார்ந்து சற்றே நீடிக்கக்கூடும். இந்த தாழ்வு நிலையானது சற்று நீட்சி அடைந்து நீடிக்கக்கூடும் அல்லது நகர்ந்து நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் 18ஆம் தேதி மழைப்பொழிவு வாய்ப்புகள் தென் கரைக்கோடி மாவட்டங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடும். அதே போல அநேக கடலோர மாவட்டங்களிலும் வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலோர மாவட்டங்களில், அதாவது டெல்டா கடலோர மாவட்டங்கள், விழுப்புரம் செங்கல்பட்டு வரையிலான வடகடலோர மாவட்டங்கள் வரை வலுவான மழைப்பொழிவிற்கு 18ஆம் தேதி வாய்ப்புகள் இருக்கின்றன. மத்திய மேற்கு மாவட்டங்களிலும் ஆங்காங்கே கனமழைக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் வலுவான சற்று நீடித்த மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கோவை, திருப்பூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் பரவலான கனமழைக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். தெற்கு உள் மாவட்டங்களில் திண்டுக்கல், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவிற்கும், மத்திய மேற்கு பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மத்திய மேற்கு பகுதிகளுக்கும் வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மதுரை, தேனி, தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவு சற்று வலுவுடன் நீடிக்கக்கூடும். விருதுநகர் மாவட்டத்திலும் பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் 17ஆம் தேதி கூட விருதுநகர் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 18ஆம் தேதி நிச்சயமாக பரவலான மழைப்பொழிவு சற்று கனமழைக்கும் விருதுநகர், மதுரை, தேனி, தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்து வாய்ப்புகள் ஏற்படலாம். தென் கரைக்கோடி மாவட்டங்கள், இதர தென் கரைக்கோடி மாவட்டங்களிலையும் பரவலான கனமழைக்கு 18ஆம் தேதி வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களில் நாம் ஏற்கனவே அறிவித்தபடி தொடர் மழையாக இந்த மழை வாய்ப்புகள் இன்று முற்பகல் தொடங்கிய வரக்கூடிய 18ஆம் தேதி வரை நீடிக்கக்கூடும். அதே போல தான் செங்கல்பட்டு, விழுப்புரம் வரையிலான கடலூர், பாண்டிச்சேரி பகுதிகள், இந்த பகுதிகள் வரையிலும் இந்த தொடர் மழை நீடிக்கக்கூடும். உள்பகுதிகளை பொறுத்தவரை சற்று விலகி மீண்டும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலோர பகுதிகளில் தொடர் மழையாக அமையும், சிறிய சிறிய இடைவெளிகளுடன். இது நம் 18ஆம் தேதி வரை 3ஆம் சுற்று மழைப்பொழிவை இந்த வகையில் எதிர்பார்க்கின்றோம். 4ஆம் சுற்று நம் முந்தைய விளக்கங்களிலிருந்து சிறிய மாறுபாடு அடைகிறோம். இந்த இடத்துல எப்படின்னா, 4ஆம் சுற்று 19 to 23 இதுதான் நம் முன்னோட்ட விளக்கத்திலும் நாம் எதிர்பார்த்தது. அந்த வகையில் 4ஆம் சுற்றை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வும் அது தென்கிழக்கு வங்கக்கடல் சார்ந்து ஒரு குறைவெடுத்த நிலை நகர்ந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அது வட இலங்கை அல்லது மன்னார் வளைகுடா அல்லது பாக்சல சந்தி என நகர்ந்து இந்த 4ஆம் சுற்று மழைப்பொழிவை மீண்டும் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், தென் கரைக்கோடி மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவை நீடிக்கக்கூடும். இதில் வடக்கு உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். அதாவது சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி வரை இந்த மழை வாய்ப்புகள் அமையக்கூடும். அதே போல திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களுக்கும், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் இந்த சுற்றில், அதாவது 4வது சுற்றில் மழை பரவல் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை இது 3ஆம் சுற்றிலேயே, அதாவது 18ஆம் தேதியிலேயே பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கூட அநேக இடங்களில் 18ஆம் தேதி மழை பரவலுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தருமபுரி, சேலம் மாவட்டங்கள் வரை இந்த 4வது சுற்றில், அதாவது 18ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. 4ஆம் சுற்று நாம் விவரித்தபடி 19 தொடங்கி 23 வரை கடலோர மாவட்டங்களில் தொடரும். அதனை சார்ந்த உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே நீடிக்கும். தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் கரைக்கோடி, தெற்கு உள் மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்களில் பரவலாகும். சற்று வலுவுடன் இந்த 4ஆம் சுற்று கடலோர மாவட்டங்களுக்கு தொடரும். அதாவது மழைப்பொழிவானது இன்று தொடங்கி இருக்கக்கூடிய மழைப்பொழிவு வரக்கூடிய 23ஆம் தேதி வரை ஒரு நீடித்த சுற்றாக, அடுத்தடுத்த 2 சுற்றுகளாக அமையும். 4ஆம் சுற்று கடந்து ஒரு தீவிர நிகழ்வை நாம் எதிர்பார்க்கின்றோம். 23க்கு பிறகு 24 இருந்து 29 இந்த தேதிகள் வரை தென்சின கடல் உறவாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென் கிழக்கு வங்கக்கடல் சார்ந்து நகர்ந்து படிப்படியாக அது தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி, அதாவது வட இலங்கையை ஒட்டி இது நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கின்றன. இதனுடைய தீவிரம் எந்த அளவிற்கு இருக்கப் போகிறது என்பது மேலும் 2 தினங்கள் கடந்தே
இது முழுமையான கணிப்பை அந்த நிகழ்வு குறித்து வெளியிடுவது சரியாக இருக்கும். தற்போதைய நிலையில் இந்த தீவிர நிகழ்வானது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட இலங்கை வரை நகர்ந்து அதற்கு மேல் உயரழுத்த மாறுபாடுகள், மத்திய வங்கக்கடலில் நீடிக்கக்கூடிய உயரழுத்த மாறுபாடுகள் தென்கிழக்கில் இருந்து காற்று இணைப்பு கிடைப்பதை பொறுத்து இது ஒரு புயலாக வலுவடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வாறான நிலையில் இது வடகடலோர மாவட்டங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம். அதே போல இது டெல்டா கரை நெருங்கி வடகடலோரம் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் தற்போதைய நிலையில் நாம் எதிர்பார்க்கின்றோம். இது மாறுபடலாம். ஏன்னா இது மேலும் கிட்டத்தட்ட ஒரு 10 தினங்கள் இன்றிலிருந்து இருக்கின்றன. இதற்குள் வானிலையில் மாற்றங்கள் நீடிக்கக்கூடும். அதனை பொறுத்து இந்த நிகழ்வானது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு புயலாகவோ வலுப்பெறலாம். ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையில் இது மிக நெருக்கமாக, அதாவது பாக்சல சந்தி டெல்டா கடலோரம் மிக நெருக்கமாக அமைந்து விரிவான அதே நேரத்தில் வலுவான மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எப்படி என்றாலும் இந்த வரக்கூடிய 4ஆம் 5ஆம் சுற்றில் அந்த தீவிர நிகழ்வானது தமிழகத்தில் விளைவுகளை ஏற்படுத்தலாம். இதுதான் நமது தற்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது. வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளானது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.